ஹே ஹலோ பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆமா, இந்த அக்கிரம சிந்தனை என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க எது செஞ்சாலுமே அது அக்கிரம சிந்தை தாங்க. உங்களுக்கு தோன்ற பாவங்களை எல்லாத்தையும் செய்யறது எல்லாமே அக்கிரம சிந்தை தான். அநீதத்துல பிரியப்பட்டுட்டு தேவனை நோக்கி நம்ம ஆண்டவரே என்னோட ஜெபத்தை கேளுங்க, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு செவி கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாரு, எப்படி பதில் அளிப்பாரு சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குமா? பாவத்துல இருந்துகிட்டே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த ஜெபம் எப்படி நம்பிக்கையா பதிலளிக்கப்படும்னு நம்புறீங்க? கண்டிப்பா பதிலளிக்கப்படாதுங்க. நம்ம பாவத்துல இருந்து விலகி இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட தேவன் விரும்புறாரு. ஃபர்ஸ்ட் உங்க பாவத்துல இருந்து விலகிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்களேன், கண்டிப்பா பதில் அளிப்பாரு. ஒரு மகன் கிட்ட ஒரு தகப்பன் எப்படி பதில் அளிக்கிறாரோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு பதில் அளிப்பாருங்க. உங்களோட ஜெபத்தை தள்ளுற தேவன் கிடையாது, அவர் செவி கொடுத்து கேட்டு அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களோட பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புங்கள். ஆமென்.